ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மதன் சிட்டி. நான் உங்கள் மதன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வித் கேம்பிளிங் அண்ட் ட்ரேடிங், இதை பற்றி தாங்க ஃபஸ்ட்டுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்க மணியை வந்து ஒரு லாங் டேர்ம்காக ஒன்றுத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது லாங் டேர்ம் ரிட்டர்னாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குது. நீங்கள் அந்த 1 lakh ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறீங்க. அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவலி இவ்வளோ பேபேக் 6% அந்த மாதிரி ரிட்டர்னாக வரும். இப்போ 1 lakhக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6% ரிட்டர்ன்னா 1 இயருக்கு 6000 அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு அசட்டை பை பண்ணுறீங்க, கோல்டை பை பண்ணுறீங்க. இப்போ கோல்டெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னென்னா, இப்போ நீங்கள் அதுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும். அதை பற்றி நீங்கள் நல்லா படித்து அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி கரெக்டாக ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்து ஒரு இடத்துல எக்ஸிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே தெரியாமல் நானும் ட்ரேட் பண்ணுறேன்னு போனீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே லாஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு கேம்பிளிங், இதுதான் ஒரு முக்கியமான பார்ட். நிறைய பேர் இப்போ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது கேம்பிளிங்கில் தான். கேம்பிளிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட இருக்க மணியை வந்து நீங்கள் போய்ட்டு பெட் பண்ணுறது. லைக் இப்போ ஐபிஎல் இருந்தால் கிரிக்கெட் பெட் பண்ணுறது, எந்த மேட்ச் போனாலும் பெட் பண்ணுறது, கெசினோ, ரம்மி, எது வேணாலும் சொல்லலாம். நீங்கள் எது மேலே பெட்டிங்கில் போனாலும் அது வந்து கேம்பிளிங்கில் தான் வரும். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ 50-50% இப்போ எனக்கு வந்தால் லக்கு, வரலனா போயிடும். இது கேம்பிளிங். இப்போ எனக்கு நல்லா தெரியும், நான் இந்த இடத்துல போய் என்ட்ரி எடுத்தால் இந்த இடத்துல எக்ஸிட் ஆனால் எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்னா அது வந்து ட்ரேடிங். இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இதுதாங்க மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கோடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்காக. அந்த 21 கோடி டிமேட் அக்கௌண்ட்டில் வெறும் 4.5 கோடி டிமேட் அக்கௌண்ட் தான் ஆக்டிவாக இருக்குது. மிச்சம் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல. அவங்க க்ரியேட் பண்ணும்போது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வச்சுறாங்க, அப்புறமா அதை அப்படியே விட்டுறாங்க. இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லி ட்ரேடிங்கில் நிறைய டைப் இருக்குது. அந்த ட்ரேடிங்கில் இன்ட்ராடே ட்ரேடிங், இது எப்படின்னா நீங்கள் டெய்லி போட்டு எடுக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட 10,000 இருக்குது. அந்த 10,000 இப்போ நிஃப்டி 50 எதனா ஒரு கம்பெனி ஷேர் கூட எடுத்துக்கலாம். அதில் போய்ட்டு என்ட்ரி எடுக்கிறீங்க. என்ட்ரி என்ன எடுக்கிறீங்கன்னா, இந்த கம்பெனி ஷேர் வந்து இன்றைக்கி இத்தனை பர்சன்டேஜ் மேலே போகும், இன்றைக்கி இத்தனை பர்சன்டேஜ் கீழே வரும், இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த எடுக்கிறது நீங்கள் போட்டது வந்து, அதாவது உங்கள் ஸ்கில், உங்கள் அனாலிசிஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ வந்து நீங்கள் மேலே போகும்னு போட்டிங்க, அந்த ஷேர் மேலே போச்சுன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அது எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்னாக வரும். இதுவே இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இப்போயே வராது. அந்த அமௌண்ட் வரதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட், சம் இயர்ஸ் கூட ஆகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுவாங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட், பாண்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ மந்த்லி ஒரு 2000, 3000, 5000 போட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் க்ரோத். நீங்கள் வந்து ஒரு 50 இயர்ஸ், ஒரு 40 இயர்ஸ் அந்த மாதிரி வைக்கும்போது இது வந்து உங்களுக்கு சம் லேக்ஸாக வரும், சம் க்ரோஸாக கூட வரும். இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட கான்செப்ட். ட்ரேடிங் வந்து உங்கள் நாலேஜ் தான், மொத்தமே உங்கள் நாலேஜ் தான், உங்களோட கரெக்டான என்ட்ரி, கரெக்டான எக்ஸிட், இது வந்து ட்ரேடிங். ஆனால் கேம்பிளிங் வந்து அப்படி இல்லை. கேம்பிளிங் வந்து எல்லாமே 50-50 சான்ஸ் தான். இந்த கேம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிக்கெட் பெட்டிங் போகிறீங்க, ஒரு ஓவருக்கு இத்தனை ரன் வரும். இப்போ நம்ம ஃபேவரட் பேட்ஸ்மேன் வந்து இந்த ஓவருக்கு இத்தனை ரன் அடிக்க போகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அது நடக்கலைன்னா, நீங்கள் இப்போ 10,000 போட்டிங்கன்னா வந்தால் அப்பயே வரும். உங்களுக்கு நீங்கள் போட்டது பாஸ் ஆனால் 10,000 டபுள் ஆகும், 20,000 ஆகும். ஆனால் வரலன்னா அந்த 10,000 அப்பயே முடிஞ்சிடும். இதுதான் கேம்பிளிங்கில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ கெசினோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெசினோவில் நிறைய இருக்குது. இப்போ லைக் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு கெஸ் பண்ணுறது, என்ன கார்டு வருதுன்னு அந்த கார்டோட கலர் கெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் பிளாக் வரன்னு போடுறீங்க, பிளாக் வந்தால் உங்களுக்கு அது டபுள் ஆகும். சப்போஸ் அது ரெட்டு வந்தால் உங்களுக்கான மணி போயிடும். இப்போ ஏவியேட்டர் கேம் பார்த்துருக்கீங்க, நிறைய ஆட்ஸ்லாம் கூட வரும். ஒரு ஃப்ளைட் பறந்துனே இருக்கும், உங்கள் காசு அந்த ஃப்ளைட்டு பறக்க வரைக்கும் அப்படியே அதிகமாகினு வரும். லைக் வந்து இப்போ நீங்கள் 100 போடுறீங்க, அது 1 தாண்டினா 200, 2 தாண்டினா 300 அந்த மாதிரி போகும். நீங்கள் இப்போ வெயிட் பண்ணுவீங்க, இந்த ஃப்ளைட் இன்னும் பறக்குமா. அந்த டைமில் அந்த ஃப்ளைட் அப்படியே பறந்தால் உங்கள் அமௌண்ட்டும் காலி. இதுதான் வந்து கேம்பிளிங்கில் இருக்க ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். கேம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. உங்கள் அமௌண்ட் கண்டிப்பாக நீங்கள் போட்டால் திருப்பி வந்துடும்னே சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 5,000 போடுறீங்க, 5,000ல் வந்து ஃபஸ்ட்டே ஒரு 500, 5,500 ஆகுது. ஆனால் நம்ம மைண்ட் செட் என்ன ஆகும்னா, இன்னும் எடுக்கணும்னு அதை போய் விளையாடிட்டே இருப்போம். அந்த டைமில் வந்து அந்த 5,500 4,500 ஆகும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஐயோ 500 போயிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா 1000 போட்டால் 1000 எடுத்துடலாம், 5,500 வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 1000 போடுவீங்க.
அந்த 1000 போயிடுச்சுன்னா 3500 ஆயிடும். நம்ம ஆளுங்க மைண்ட் செட் என்னவா, விட்டது எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லி அந்த 3500 சிங்கிள் பெட்டா போடுவாங்க. அந்த சிங்கிள் பெட்டா போடும்போது என்ன ஆகும்னா, அது வந்தா ஓகே 3500 டேரக்டா 7000 மாறும். ஆனா அது போயிடுச்சுன்னா உங்ககிட்ட இருக்க 5000 வந்து 0 ஆகும். கேம்பிளிங்ல வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமா வந்து ஒரு டிசிப்ளின் அண்ட் மைண்ட் செட், இது ரெண்டுமே இருந்தால் தான் கேம்பிளிங் போகணும். ஐ எம் லாஸ் ப்ரோ. ப்ரோ நானும் ப்ளே பண்ணியிருக்கேன், நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ இந்த வீடியோ போகிறேன். இப்போ இது மூணுத்தில் பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேம்பிளிங்காக ட்ரேடிங்கான்னு பார்த்தா நான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவேன். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம் வெயிட் பண்ணணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட மணி இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மணியோட நீட் இப்போ இருக்கக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த மணியை உடனே திருப்பி எடுக்கக்கூடாது. அந்த மணியை வந்து ஒரு லாங் டைம் வந்து அப்படியே வச்சிருக்கணும். ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து எப்பவுமே உங்ககிட்ட ஒரு மணி வந்து இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணினே இருந்தால் தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு நாலேஜ் அண்ட் ஸ்கில் எப்பவுமே இருக்கணும், அப்டேட்டாகவே இருக்கணும். இப்போ இந்த கம்பெனி ஷேர் நான் வாங்குறேன், இந்த கம்பெனி ஷேர் மேலே ட்ரேட் எடுக்கிறேன்னா அந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அதோட க்ரோத் எப்படி இருக்குது, அதை வச்சு தான் நீங்கள் அந்த ட்ரேடிங்கை வந்து அச்சீவ் பண்ண முடியும். கேம்பிளிங்கை பார்த்தீங்கன்னா அதை எதுவுமே இல்லை, அது ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. லைக் கிரிக்கெட்டு வேணால் கூட எதனா கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த கிரிக்கெட்டையும் நம்மளால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. மிச்சம் இந்த கெசினோ கார்ட்ஸு இந்த ஏவியேட்டர் எல்லாமே ஒரு இது தான். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா கேம்பிளிங்னா, இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது. இந்த 5000 ரூபாவை நான் போட்டு அது வந்து 10,000 ரூபாய் ஆகும்னா அது ட்ரேடிங். இப்போ என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது, நான் இதை லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறேன், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ என்கிட்ட 5000 ரூபாய் இருக்குது, அந்த 5000 ரூபாய் இந்த 10 செகண்டில் 10,000 ரூபாயும் மாறும், அந்த 10 செகண்டில் 0வே மாறினா அது கேம்பிளிங். நமக்கு வந்து ஒரு இதுவே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கேம்பிளிங். வந்தாலும் வரலாம், போனாலும் போகலாம். எல்லாருமே கேம்பிளிங் எடுக்க முடியாது. லாஸ் ஆகிட்டு இப்போ கேம்பிளிங்கில் எத்தனை சூசைட் நீங்கள் பார்ப்பீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ வந்து கேம்பிளிங்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அந்த பக்கமே போகாதீங்க. நிறைய சைட்ஸ் இருக்குது, முக்கியமாக யங்ஸ்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமான சைட்ஸ் இருக்குது. ஸோ எந்த சைட்ஸ்லையுமே நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. அது வந்து எப்படின்னா, அதுவும் ஒரு கேம்பிளிங் வந்து ஒரு அடிக்ஷன். நீங்கள் ஒரு தடவை லாஸ் ஆனீங்கன்னா விட்டது எடுக்கலாம் திருப்பி அதில் தான் உங்களுக்கு போக தோணும். அதனால் தப்பி தவறி கூட அந்த கேம்பிளிங் பக்கம் போயிடாதீங்க. ட்ரேடிங் வந்து நல்லா கற்றுக்கிட்டு இறங்குங்க. ட்ரேடிங் வந்து கண்டிப்பாக 50-50 தான் அதுவும். ஆனால் நீங்கள் அதை ஸ்கில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேடிங் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சேஃபர் சைடு. கண்டிப்பாக உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு லாங் டைம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு 1 லட்ச ரூபா போகிறேன், எனக்கு அடுத்த வருஷமே அது 2 லட்ச ரூபா வரும்னா அப்போல்லாம் வராது. நீங்கள் இன்னைக்கு 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அது 2 வருஷத்தில் வந்து 1,15,000 20,000 ரூபா ஆகும். அது போக போக நீங்கள் எத்தனை வருஷம் அதை விடுறீங்களோ, திருப்பி அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ரிட்டர்ன்ஸ். எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது ரெண்டுமே பெஸ்ட் ஆப்ஷனாக இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் கோல்டு வாங்கினாலும் சரி, உங்களுக்கே தெரியும் கோல்டு வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, ஏன் 2 இயர்ஸ் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, 1 இயர்க்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு. நீங்கள் 1 இயர்க்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு 20% 30% ப்ராஃபிட் வந்துருக்கும். ஆனால் நம்ம அப்போல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். இப்போ அசட்டாக நீங்கள் வந்து சொன்னால் என்ன பண்ணலாம்னா, இப்போ லேண்டு வாங்குறீங்க, அந்த லேண்டோட வேல்யூ எப்படியோ கம்மியாகாது. நீங்கள் எந்த இடத்துல லேண்டு வாங்கினாலும் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. இந்த மாதிரி உங்களோட மணியை வந்து எதனா ஒரு அசெட் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி போடுங்க. அதை விட்டு நீங்கள் ட்ரேடிங் போனாலும் 50-50 உங்கள் நாலேஜ் இருந்தால் ட்ரேடிங்கில் எடுக்கலாம். ஆனால் கேம்பிளிங் போனீங்கன்னா மொத்தமாக லாஸ் தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கேம்பிளிங்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபர் ஆப்ஷன், ட்ரேடிங் வந்து ஒரு பெஸ்ட்டு. ஆனால் அது உங்கள் நாலேஜை பொறுத்து. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். இப்போ என்கிட்ட இவ்வளோ மணி இருக்குது, இந்த மணி போயிட்டா என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னா ட்ரேடிங் போங்க. கேம்பிளிங் வந்து இப்போ போயிடுச்சு, எனக்கு இதுதான் என்கிட்டயே இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு நான் எதுவுமே பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா தப்பி தவறி கூட கேம்பிளிங் போகாதீங்க. ட்ரேடிங் மணியும் சரி, எனக்கு இது போயிடுச்சுன்னா திருப்பி ரிகவர் பண்ணுறதுக்கு என்கிட்ட பேக்கப் இருக்குன்னா ட்ரேடிங் போங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சேஃபர் சைடு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த மணியை மறந்துடுங்க. அது வந்து லாங் டைமாக வளர்ற வரைக்கும் எடுக்காதீங்க. தேங்க்யூ கைஸ். எதனா கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு தான் எனக்கு ஒரு லைவ் வீடியோவே வந்து போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் ஒரு சின்ன ஷார்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், இந்த கேம்பிளிங் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்கை பற்றி. அதில் டெய்லி ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.